அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்கள்ல சந்திரன் என்ற வீட்டின் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரகம், ஒரு மனிதனுடைய தாயை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சந்திர பகவான் தான். அதுபோல் ஒரு மனிதனுடைய சேவை பண்பை குறிக்கக்கூடியதும் சந்திர பகவான் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய மனோகாரகன் சந்திர பகவான் தான். எப்படி அனுதினமும் பூமியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய சந்திரனானது பயணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய மனதை உறுதியாக கட்டுப்படுத்தக்கூடிய காரகம் சந்திரனுக்கு அமைகிறது. அதுபோல் சந்திரனுக்கு காரகங்கள்ல ரெண்டு முக்கியமா தாயையும் மனதையும் குறிச்சிட்டாலும், ஒரு மனிதன் சமூகத்துல பிறருக்கு சேவை செய்கிறார், அதாவது பணம் பெற்றுட்டு செஞ்சா கூட அந்த செயல் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய செயலாக இருக்குமாயின் அதற்கு காரகம் சந்திரன் தான். இந்த முக்கியமான காரகங்களை வைத்துள்ள இந்த சந்திரன் ஜாதகங்கள்ல ஒவ்வொரு ஆதிபத்தியத்தில் அமரும் பொழுது எப்படி பலன் செய்யறாருன்றத பார்த்தலாம். தொழில் காரகங்கள்னு சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டா அத்தியாவசியம், மீண்டும் மீண்டும் அத்தியாவசியம், தவிர்க்க முடியாத அத்தியாவசிய சேவைகள் அத்தனையும் சந்திரன் தான் செய்யும். உணவுப் பொருட்கள் சம்பந்தமான செயல்களுக்கு சந்திரன் தான் காரணம். ஒரு காய்கறி கடையா இருக்கட்டும், அதுபோல பழக்கடைகளாக இருக்கட்டும், உணவளிக்கக்கூடிய துறைகளாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட் கூட, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த வாகனங்கள்ல டிரைவரா இருக்கிறது, இல்ல பொதுமக்களை ஏற்றி செல்லக்கூடிய அரசு துறைகள் சார்ந்து டிரைவர்களாக இருக்கிறதா இருக்கட்டும், ஏதேனும் ஒரு வகையில ஒரு தண்ணீர் விநியோகம் பண்ணுவது, குடிநீர் விநியோகம் பண்றது, உணவுப் பொருட்களை விநியோகம் பண்றது, கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய கடல் உணவுப் பொருட்களை கூட மக்களுக்கு கொடுக்கறதெல்லாம் சந்திரனுடைய கரகம் தான். சந்திரன் வலுத்தவர்களால தான் இந்த தொழிலை செய்ய முடிகிறது. நீர் சார்ந்த தொழில்களும் உணவு சார்ந்த தொழில்களும் அத்தியாவசியம் என்று செய்யக்கூடிய எந்த துறையுமே சந்திரனுடைய கட்டுப்பாட்டுல. இதுல மருத்துவம் மட்டும் சந்திரன் செவ்வாயினுடைய தொடர்புகள்ல வந்துடும். இருப்பினும் சந்திரனுடைய தொடர்பு இருக்கும் பொழுதுதான் அது சேவையாக மாறுவதனால் சந்திரனே இன்றியமையாத காரணம். நீங்க இந்த பூமியில எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, மனிதர் வாழக்கூடிய இடத்துல ஒருத்தர் அத்தியாவசிய தேவை என்று ஒன்று செய்கிறார் என்றால் அவர் ஜாதகத்துல சந்திரன் வலுவாருக்கு. பணம் பெற்றுக்கொண்டாலும் கூட ஜாதகர் செய்யக்கூடியது சேவையிலே கருதப்படுகிறது கிரகத்தின் அடிப்படையில். இதுதான் தொழில்காரகம் சந்திரனை பொறுத்த வரைக்கும். ஆனா சந்திரனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உண்டு. ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகர் என்றால் மனிதன் வாழ்க்கையில பயணப்படுறதுக்கு திடமான மனம் வேணும். உடலில் திராணி இல்லைன்னா கூட மனம் திராணி இல்லை என்றால் எவராலும் இயங்க முடியாது. அந்த முக்கிய பண்புகளை கொண்ட சந்திரன். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், அமாவாசை சந்திரனா இருக்கு, பௌர்ணமி சந்திரனாக இருக்கு, ஸ்தான பலத்தோடு சந்திரன் இருக்கு, நீசமற்ற நிலையில சந்திரன் இருக்கு, இவ்வளவு கேள்விகள்லாம் இருக்கும். அதை கூட நம்ம இன்னொரு வீடியோ பதிவுல பார்க்கலாம். இது பொதுவான பலன்களாக, அதாவது ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும்பொழுது இப்படி சந்திரனுடைய காரகங்கள் ஆதிபத்தியத்துல வெளிப்படும் அப்படின்றதுதான் நம்ம உறுதிப்படுத்த போறோம். எப்படி தாய் கிரக காரக கிரகமா கொண்டதோ அதுபோல சந்திரன் வலுத்தவர் ரொம்ப ஹம்புளான பர்சன். பேசும்பொழுது தன்மையோடு பேசுவார், பிறரை புண்படுத்தாமல் பேசக்கூடியவர், பிறரிடம் நடந்து கொள்ளும் நடைக்கு அந்த நடைமுறையை பார்க்கும் பொழுது ஒரு அமைதியோடும் ஒரு தன்மையோடும் வெளிப்படும். அந்த வகையில லக்னத்தில் சந்திரன் இருக்கிறார். லக்னத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஜாதகர் மிகவும் அமைதியான ஒரு நபர், தன்மையாக பழகக்கூடியவர், தன்மையாக எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய ஜாதகராக இருப்பார். கருணை உள்ளம் உண்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்கணுன்ற மனதை கொடுக்கணும்னா சந்திரனுடைய வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர்களுக்கு தன்மையான மனதையும் தன்மையான நடவடிக்கையையும் சமூகத்தின் மீது கொடுக்கிறது. அதுபோல் ஜாதகரும் தவறான செயல்களில் சந்திரன் யோகரா இருந்துட்டார்னா எந்த விதத்திலுமே தவறான செயலை செய்யாத நபர் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திடலாம். அதுபோல் ஜாதகர் பார்ப்பதற்கும் எளிமையாக காட்சி அளிக்கக்கூடிய நிலையை கொடுத்து விடுவார். சந்திரன் இருக்கும் பொழுது ஒரு இயல்பான ஒரு அழகை ஜாதகருக்கு, இயற்கையான அழகை கொடுத்து விடுவார் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். குடும்பஸ்தானம், வாக்கை சொல்லக்கூடியது, அதே போல் தனத்தை குறிக்கக்கூடிய காரணம். அப்ப ஜாதகத்திற்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மிகவும் அருமையாக இருக்கும். உணவு விரும்பி தின்பவராக இருப்பார், உணவை விரும்பி செய்பவராகவும் இருப்பார். ரெண்டுல சந்திரன் இருக்கிறவர்களுக்கு உணவு பிரியம் அதிகமாக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எப்படி சேவைக்காரகமோ அதுபோல ஜாதகருக்கு எப்பொழுதுமே அடிப்படை தேவைகள்ல பிரச்சனையே வராது. அதுபோல பணங்கள் எப்படி அமாவாசை பௌர்ணமி என்று பயணங்கள் சந்திரனுக்கு இருக்கிறதோ அதுபோல பணங்கள் ஜாதகருக்கு வந்து வந்து வாழ்க்கையிலே போகும். எப்பொழுதுமே ஒரு நிறைவான தனத்தை பெற்றவராக இருப்பார். சந்திரன் அவயோகரா இருக்கிறார்னா பணத்தினால் ஜாதகர் பாதிக்கப்படுவார். இதெல்லாம் யோக பலனா பார்க்கணும். அப்படியே ரிவர்ஸ்ல அவயோகத்துக்கு எடுத்துக்கீங்க. ரெண்டாம் இடத்துல சந்திரன், குடும்பத்தை பற்றி சொல்லணும். ரெண்டாம் இடத்துல ஸ்தான பலத்தோட சந்திரன் இருந்துட்டாருன்னா தாமதப்பட்டு குடும்பம் உருவாகும், லேட்டா குடும்பம் உருவாகும்.
அதுபோல லேட்டா உருவானாலும் ஜாதகருக்கு நல்ல குடும்பமா இருக்கும். நீர் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். 3ஆம் இடத்திலே சந்திரன், முயற்சி பாவத்துல சந்திரன். 3ஆம் இடம் தீரியத்தை குறிக்கிறது. சந்திரன் இருந்தா இதை செய்யலாமா வேண்டாமா எப்பயுமே அந்த டபுள் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கம்யூனிகேஷன் விஷயங்கள், சமூகத்திலே எல்லோரு மனிதரிடம் எளிமையாக எதை எப்பொழுது செய்யணும்ன்ற அந்த நிலையோடு செயல்படுவார்கள். எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும்ன்ற அந்த சாதுரியம் இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்திலே இருக்கிறது. இளைய சகோதர சகோதரி இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிளான பர்சன். அவர்கள் மூலியமாக ஜாதகருக்கு அதிகமாக ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் தீரியமா எதையுமே உடனே செய்ய மாட்டார். ஜாதகர் 3லே சந்திரன் இருக்கும் பொழுது துணிகர் அட்வான்ஸ் ஸ்கில்னு சொல்லக்கூடியதெல்லாம் செய்ய மாட்டார். ஜாதகர் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய நபராக ஜாதகரை மாற்றிவிடும் 3ஆம் இடத்து சந்திர பகவான். 4லே சந்திரன், சந்திரன் 4ஆம் இடத்துல வரும்பொழுது திக்பலத்தை பெறுகிறார். திக்பலம் என்பது காரக கிரகம், தாய் காரக கிரகம். ஆதிபத்தியம் ஒரு வகையில கெட்டு போயிருந்ததுன்னா ஜாதகருக்கு தாய் இருக்க மாட்டார். வேறொரு தாய் ஜாதகருக்கு செயல்படுவார். அதாவது பிறந்த தாய் இல்லாம வேறொருத்தர் ஜாதகரை அரவணைப்பார். திக்பலத்தோடு ஆதிபத்திய கிரகமும் இருந்து விட்டார். 4ல் சந்திரன் இருப்பவருக்கு நல்ல வீடு வாகனங்கள் அமையும், வசதியான வாகனங்கள் அமையும். பயணிப்பது வாகனத்தின் மூலியமாக ஏற்படுத்தி கொடுக்கும். திசை வரும்பொழுது கல்வியில வித்தகராக இருப்பார். கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் புத்தி சாதுரியம் அதிகம் கொண்ட நபராகவும் வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். நல்ல வசதி வாய்ப்புகளும் வீடு வாகனங்களும் கண்டிப்பாக உண்டு. 4ல் சந்திரன் திக்பலம் பெறுவதனால் கண்டிப்பாக யோக தசைகளிலே வசதியையும் செல்வத்தையும் வீடு வாகனத்தையும் ஜாதகர் பெறுவார். வித்தைகளில் தடையின்றி படித்து ஜாதகர் தேர்ச்சி பெறுவார். மதி கூர்மை அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாகவே ஜாதகரிடம் செயல்படும்ன்றத உறுதிப்படுத்துறோம். 5ஆம் இடத்திலே சந்திரன், மனோ காரக கிரகம், ஆதிபத்திய வீட்டில் அமர்கிறார். 5ஆம் இடம் மனதை குறிக்கக்கூடிய பாவம். ஜாதகர் அன்பிற்கு ஏங்குவார். அதே போல காதல் வயப்படக்கூடிய நபராக இருப்பார். அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய நபராக இருப்பார். அல்லது மனதில் காதல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். அதுபோல ஆதிபத்திய கிரகம் ஸ்தானவை பொறுத்து மற்ற ஜெண்டர் குழந்தைக்கு விவரிக்கலாம். அதுபோல் 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பவர்களை பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியா இருக்கும். எப்பயுமே துன்பத்தை மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உடனடியாக எக்ஸ்பிரஸ், உடனடியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எமோஷனல் பர்சன். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மனிதராக இருப்பார், வாய்விட்டு அறக்கூடிய நபராலாம் இருப்பார். காரணம் அந்த 5ஆம் இடத்திலே சந்திரன் வலுப்பெறும் பொழுது அன்பு எமோஷனல் அதிகமா இருக்கும். எமோஷனல் விஷயங்களை அதிகமாக வெளிப்படுத்துவார். மகிழ்ச்சியாகட்டும் துன்பமாகட்டும் உடனடியாக வெளிப்படுத்தி விடக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் இந்த 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது. அதோடு மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒருவர் தொண்டு செய்பவராக இருப்பார். மக்கள் தொண்டு செய்து இருப்பார். அதாவது நாம் முதல்ல சொன்ன அந்த காரகங்கள்ல அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்த நபராக ஜாதகருடைய முன்னோர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள். 6ஆம் இடத்திலே சந்திரன், ருணரோக பாவம், எதிரி நோய் கடன். முதலில் சொன்ன காரக தொழில்கள் ஜாதகருக்கு அமையும். சந்திரனுடைய காரகங்களான நீர் சார்ந்தோ சேவைகள் சார்ந்தோ அடிப்படை சேவைகள் சம்பந்தமான துறைகள்ல ஜாதகர் இருப்பார். அதுபோல பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது பெண்ணாக இருந்தாலும் பெண்களிடம் கவனமாக பழக வேண்டும். ஏன்னா அவயோகரா ஒரு வேலை மாறிட்டாருன்னா கடன் பிரச்சனைகளை பெண்களால் கொடுப்பார், பெண்களால் அவ்வப்போது பிரச்சனைகள் கொடுப்பார். யோகரா இருக்கும் பொழுது ஆதாயத்தை செய்து விடுவார். அதுபோல் உடல் சார்ந்த விஷயங்கள், நீர் சார்ந்த பிரச்சனைகளிலே ஜாதகர் எப்பொழுதும் கவனம் தேவைப்படுகிறது. ஏனால் ஒரு சுபர் அங்கு 6ஆம் இடத்திலே கூடியிருப்பது அந்த அளவுக்கு வேலை நல்ல வேலையை பெற்று தரும். ஆனால் ஜாதகத்திலே உடல் சார்ந்தோ அல்லது எதிரிகள் சார்ந்தோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா போயிடுது. 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கும்போது பார்ட்னரை குறிக்கக்கூடிய பாவம், நல்ல பார்ட்னர், ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய பார்ட்னர், அன்பானவர், உடனே எதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவரை கொண்டவராக இருப்பார். ஜாதகரின் மீது பற்றும் அன்பும் கொண்டவராக இருப்பார். யோகரா இருக்கும் பொழுது நேரடியா அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஜாதகரால். அவயோகரா இருக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுல இருக்கும். சந்திரன் 7ஆம் இடத்திலே வலுவை பெறும் பொழுது ஆட்சி உச்சம் பெற்று அல்லது நீசபங்கம் பரிவர்த்தனை போன்று ஸ்தான பலத்தோட இருக்கிறாருன்னா லேட்டா திருமணம் நடக்கும். திருமணம் தாமதமாகி 27 வயதிற்கு பிறகு ஜாதகருக்கு அமையமான நல்ல வாழ்க்கை துணைவரை கொடுத்து விட்டு செல்லும். நண்பர்களும் அப்படித்தான், ரொம்ப நல்ல நண்பர்கள் வட்டாரங்களை ஜாதகர் பெறுவார். சந்திரன் யோகமா இருந்தாருன்னா கூட்டாளிகள் அதிகமாக ஆதாயம் கிடைக்கும். கூட்டாளிகள் பங்கு பரிவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலியமாக தொழில் அதிக ஆதாயத்தை கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துறோம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாவம், ஆயுளை குறிக்கக்கூடிய பாவம் தான் வந்திருது 8ஆம் இடம். இந்த 8ல சந்திரன் இருக்கும் பொழுது மதிக்காரகராச்சே, மனதை குறிக்கக்கூடிய ஒரு மறையிறாரு, எதுல பிரச்சனை வந்துருமா, முடிவுகளை எடுக்க முடியாதா, லக்ன யோகராகி அதாவது திரிகோணத்திற்கு ஆதிபத்தியம் எல்லாம் பெற்று மறையிறாருன்னா சந்திர திசையோ சந்திரனோடு தொடர்பு திசையோ வருதுன்னா வெளிநாடு தூரதேசம் பிரயாணப்படுவீங்க. எங்கு பிறந்தீர்களோ பிறந்த இடத்தை விட்டு தொலைதூரம் செல்லக்கூடிய நபராக இருப்பீர்கள். சந்திரன் 8ல் மறைந்தாலும் ஸ்தானபலத்தை பெற்றிருப்பாரே ஆயின்
உங்கள் ஜாதகத்திலே திரவியங்கள் வெளியில் சொல்ல முடியாத வழிகள்ல வரும். வெளியில் சொல்ல முடியாத வகையில பணம் பொருளாதாரம் கொடுக்கும், பிறருடைய சொத்துக்கள் கிடைக்கும், பிறருடைய நிலங்கள் கிடைக்கும். அதுபோல் ஜாதகருக்கு ஸ்தான பலத்தை சந்திரன் அங்கு பெறும் பொழுது ஆயுள் பலம் உண்டு. நல்ல ஆயுளோடு ஜாதகர் இருக்கிறத பார்க்க முடியும். மனம் பாதிக்குமா? ஜாதகத்துல 5ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 5ஆம் இடத்தினுடைய வலுவை பார்த்து கொண்டு மனதை முடிவு பண்ணும். 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டாதான் 8ல மறைஞ்ச சந்திரனால ஜாதகருக்கு முடிவு எடுக்கிற திறமைகள் குறைந்து விடும். ஒரு நினைவுகளிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய ஜாதகரா இருப்பார். அந்த நினைவிலிருந்து வெளிவர முடியாத சூழலை கொடுக்கும். மற்றபடி 8ல் சந்திரன் யோகரா இருக்கும் பொழுது பிறருடைய சொத்துக்கள் நிலங்கள் வந்து சேருகிறது. பூர்வீகம் இல்லாமல் தொலைதூரங்கள்ல சென்று ஜாதகர் ஆதாயம் பெறுகிறார். 9ஆம் இடத்திலே சந்திரன் பாக்கியஸ்தானம், நம்ம செய்யற தர்மங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தொலைதூர பயணங்கள், ஆன்மீக சிந்தனை. எந்த மதம் சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு மனிதர் செயல்படுறார், தீவிர பற்றாளராக இருக்கிறார்னா 9ஆம் இடம் தான் காரணம். இப்படி 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்பொழுது தந்தை ரொம்ப எமோஷனலான பெர்சன், ரொம்ப அன்பான நபராக இருப்பார். சமூகத்தில் ஏதேனும் ஒரு சேவை செய்யக்கூடிய நபராக இருப்பதற்கான ஸ்தான பலத்தை பெறும்பொழுது இருப்பார். அவர் செய்யக்கூடியது ஒரு சாதாரண சேவை, ஏதோ ஒரு வகையில அடிப்படை தேவையை செய்யக்கூடியவர். அதுபோல தந்தை வழி உறவுகளிடமிருந்து ஆதாயம் ஜாதகருக்கு உண்டு. யோகரா இருக்கும் பொழுது ஜாதகர் அடிக்கடி பயணம் பண்ணுவார். 9ஆம் இடம் பெரும் பயணங்களை கொடுத்தாலும் சந்திரனோட தொடர்புகள் இருக்கும்பொழுது ஜாதகர் வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்வார். தூரதேச டிராவல் விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமா செல்லக்கூடிய நபரா இருப்பார். அங்க வலுவோடு இருந்தாருன்னா நிறைய ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் ஜாதகருக்கு கை கொடுக்கிறத பார்க்க முடியும். 9ஆம் இடத்துல அவயோகராக அவர் அமர்ந்து விட்டால் மட்டும் எல்லா பாக்கியங்களும் தடை பண்ணி கிடைக்கும். ஜாதகருக்கு எல்லா வயது உள்ள நபருக்கு கிடைக்கிற பாக்கியம் ஜாதகருக்கு மட்டும் தடை பண்ணி கிடைக்கும். யோகரா இருந்தாருன்னா சகல விதமான பாக்கியங்களும் ஜாதகரை வந்தடையும். 10ஆம் இடத்திலே சந்திரன், ஜீவனபாவம், கருமபாவம். சந்திரன் என்ன நம்ம முதல்ல சொன்ன அந்த தொழில்காரகம் தான். சேவை, அடிப்படை சேவை, உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், காய்கறி, வெஜிடபிள் அல்லது நீர் சம்பந்தமான துறைகள்ல வேலை செய்வது, ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறது, டிராவல்ஸ்ல வேலை செய்யறது. டிராவல்ஸ்னா கமர்ஷியல் டிராவல்ஸ் எல்லாமே அடிப்படை தேவை. இந்த ஊரில் இருந்து இங்கு பயணம் செய்யணும். அதுல நம்ம என்னதான் பணத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த பயணத்தை நிகழ்த்துவதற்கு பெயர் தான் சேவைன்னு சொல்லப்படுகிறது. அந்த சேவை துறைகள்ல ஜாதகருக்கு கண்டிப்பாக இருப்பார். ஏதேனும் ஒரு வகையில மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலிலே ஜாதகர் இருப்பார். அதுதான் அவருக்கு யோகமும் கூட. அங்க யோகரா இருந்தாருன்னா சந்திரன் கண்டிப்பா நீங்க அதுலதான் உங்களுடைய பெயர் புகழ் வெளிப்படும். அவயோகரா இருந்தாருன்னா அந்த பிசினஸ் நீங்க செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள், அவ்வளவுதான். ஆனா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திரக்காரகங்கள் ஏதேனும் ஒரு அடிப்படை தேவை. உணவகமும் சந்திரனுடைய கட்டுப்பாட்டிலே தான் வரும். ரெஸ்டாரண்டா ஆகும்பொழுது ஒரு கமர்ஷியலா இருக்குன்னா சுக்கரன் வர்றாரு. ஆனால் அடிப்படையில் உணவு அளிப்பது சந்திரனுடைய குணமாக வர்றதுனால உணவு இண்டஸ்ட்ரி சார்ந்து, ஃபுட் இண்டஸ்ட்ரியில, அது போல அடிப்படை தேவைகளான ஒரு மருத்துவம் கூட, மருத்துவத்திலும் செவ்வாயுடைய தொடர்பு தேவை. இருப்பினும் சந்திரன் அந்த கிளினிக் வைக்கிறது, இதெல்லாம் விஷயங்களுக்கு சந்திரன் பொறுப்பாகி விடுகிறது. நீர் சம்பந்தமான துறைக்கும் பொறுப்பாகி விடுகிறது. லாபத்தில் சந்திரன், உபஜயத்தில சந்திரன் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. பெண்களால் ஆதாயம், தாயினால் ஆதாயம் ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. ஜாதகருக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். தன் சுய சிந்தனை, சுய புத்தியின் மூலியமாக வாழ்க்கையிலே பெருமானம் சேர்க்கக்கூடியவராக இருப்பார். லாபத்தை குறிக்கிறது எதையுமே அடிஷனல் விஷயங்கள், அடிஷனலா ஒரு மனிதன் இதை எதிர்பார்க்கல, கிடைத்தது என்று சொல்வது 11ஆம் இடத்தின் மூலம் என்பதனால் மக்களால் ஆதாயம் உண்டு. தான் செய்யும் தர்மத்தினால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. நிறைய பேர் தர்மம் செய்வார்கள். தர்மம் என்பது திரும்ப பெற போறது இல்லை. இருப்பினும் செய்த தர்மத்திற்கு பக்கபலமா கண்டிப்பா ஒரு அடிஷனலான பெனிஃபிட் எல்லாம் இந்த 11ஆம் இடத்துக்கு சந்திரன் கொடுக்குது. சந்திரன் 11ல இருக்கிறது யோகம் தான். ஆனால் ஸ்தான பலத்தோட இருந்தா மட்டும் திருமணம் தாமதம் பண்றாரு. இல்லைன்னா ஜாதகருக்கு திருமணம் ஆனது ரொம்ப லேட்டா நடக்குது. பிஃபோரா பண்ணும் பொழுது மறு திருமணம் கொடுத்து விடுகிறார். 12லே சந்திரன் மதிக்காரகர் 12ஆம் இடத்துல அயன சயன போகமான விரயஸ்தானத்துல மறைகிறார். யோகரா இருந்து மறைகிறார் தான் வெளிநாட்டுல ஜீவனம் பண்ணுவீங்க. பிறந்த இடத்தை விட்டு தூரத்துல ஜீவனம் பண்ணுவீங்க. வேற மாநிலத்திலோ வேற இடங்கள்லயோ ஜீவனம் பண்ணுவீங்க. அதுபோல ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எதிரிலுமே திருப்தி பெறுவார். எதிரிலுமே திருப்தியை பெற்று விடுவார் வாழ்க்கையில. அதுதான் ரொம்ப முக்கியம். 12ல் சந்திரன் அதை கொடுக்கிறார். தாய் ஸ்தானம் 4ஆம் இடம் வலுவிழக்கும் பொழுது தாயாரோட கருத்து வேறுபாடு இல்ல பிரிந்திருக்கக்கூடிய சூழலை இந்த சந்திரன் கொடுத்து விடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 12ஆம் இடத்து சந்திரனுக்கு இன்னும் ஒரு விசேஷ அமைவாக ஜாதகர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளும். அதிகமா பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அந்த பயணத்தால் ஜாதகருக்கு யோகரா இருக்கும்பொழுது ஆதாயம், பயணம் சௌகரியமாக இருக்கும், நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். அவயோகரா இருந்தாருன்னா தூக்கமே வராது ஜாதகத்தில். இந்த விஷயங்கள் எல்லாம் சந்திரன் 12ல இருக்கும்பொழுது கொடுக்கிறார். இந்த பதிவுல ஓரளவுக்கு சந்திரனுடைய காரகத்தையும் அவர் இருக்கக்கூடிய அமைவின் பலனை கொடுத்திருக்கிறோம். இதுல சந்திரனோடு இணைந்த கிரகங்கள் பார்த்த கிரகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்து ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.